ஒன்ஸ் ஒரு கார்னர் ஆர் பிரேக்கிங் பாயிண்ட் வந்த உடனே நீங்கள் சடனாக த்ராட்டை ரிலீஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக்கை ஸ்குவீஸ் பண்ணணும். நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக்கை ஸ்குவீஸ் பண்ணும்போதே உங்கள் அப்பர் பாடி ப்ளஸ் உங்கள் லோவர் பாடி இது ரெண்டுமே அந்த மொமெண்டமில் இன்சைட் ஆஃப் த கார்னர் நோக்கி இருக்கணும். ஸோ சடனாக ஒரு பேராஷூட் மாதிரி இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணும்போது உங்கள் எல்போஸ் வந்து மேலே பார்த்துருக்கும் போது உங்களால் மேக்ஸிமம் பிரேக் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் எல்போஸ் இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் பிரேக் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எப்போ பைக்கை லீன் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் எல்போ வந்து உங்கள் டேங்கில் வந்து ரெஸ்ட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் உங்கள் எல்போ வந்து இப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் லோவர் பாடி அதை அப்படியே பேராஷூட் மாதிரி ஓப்பன் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கார்னருக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரு கார்னருக்குள்ளே போகும்போது உங்களோட இன்சைட் எல்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இன்சைட் ஆஃப் த கார்னர் நோக்கி இருக்கணும். ப்ளஸ் உங்களோட ஹெல்மெட்டில் இருக்கிற அந்த சின் வந்து இப்படி ஃப்ரண்ட்டை பார்த்துருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரண்ட் எண்டில் வந்து நல்லா லோடு கொடுக்க முடியும். நமக்கு ஃப்ரண்ட் எண்ட் நல்ல grip இருக்கும். ஸோ சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் 2 கை எடுத்து உங்கள் செஸ்ட் லெவலில் வச்சுட்டு உங்கள் ஷோல்டர் ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதான் வந்து உங்களோட கார்னரோட என்ட்ரி பொசிஷன். அதே மாதிரி நீங்கள் ரைட் சைடு வரணும் அப்படின்னா உங்கள் ஹேண்டை செஸ்ட் லெவலில் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதான் வந்து உங்களோட ரைட் பொசிஷன். டாப் வியூலேருந்து பார்க்கும்போது உங்கள் பாடி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். நீங்கள் ஃப்ரண்ட் பேக் லெஃப்ட் ரைட்னு உங்கள் பாடியை வந்து 4 டைரெக்ஷனில் நீங்கள் மூவ் பண்ணிட்டே இருக்கணும்.